சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயம் இல்லை, உள்ளதே சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி பலன். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்துல தசா புத்தி தான் ஒருவருடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்களை தீர்மானிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இப்போ என்ன நடக்குது, இப்போ ஜாதகர் என்ன செய்கிறார், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, எல்லாமே தசா புத்தி தான். அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்து கிரகம் தசா நடத்துதோ அதை அனுசரித்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன தான் ஒருத்தர் எந்த ராசியில் பிறந்தாலும் சரி, எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, இப்போ தசா புத்தி தான் அவருக்கு அந்த பலனை எடுத்து கொடுக்கும். ஒருவருக்கு பெரிய ராஜயோகம் இருக்குது, குருச்சந்திர யோகம் இருக்கு, புத ஆதித்ய யோகம் இருக்கு, குருமங்கள யோகம் இருக்கு, பிருகுமங்கள யோகம் இருக்கு. எந்த யோகம் இருந்தாலும் சரி, அவருடைய அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய, யோகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகத்துடைய தசா அவர் வாழ்நாளில் வருதா அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருடைய, அதுவும் எப்போ வருது, இளமை காலத்தில் வருதா, கரெக்டான ஒரு முதுமை காலத்தில் வருதா, இந்த மாதிரி அவருக்கு எப்போ சுக்கிர தசை 80 வயசுக்கு மேலே பிருகுமங்கள யோகம் பிரயோஜனம் இல்லையா, அந்த மாதிரி அந்த யோகம் எந்த வயசுல தசாபுத்தியா நடத்துது, அதை அனுசரித்து தான் ஒருவருடைய உயர்ச்சி தாழ்ச்சி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு இளமையில் அஷ்டமாதிபதி தசை நடக்குது, அல்லது அஷ்டமாதிபதியோட நட்சத்திரத்துல இருந்து தசை நடத்துது, பாவ கிரகங்களுடைய சேர்க்கை தசை நடத்துது, இளமையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு ராஜயோக திசை வரும், அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும். 3-4 தலைமுறைக்கு தேவையான சொத்தை ஒரு திசையில கொடுத்துட்டு போயிட்டுடும். அதுவே ஒரு அவயோக திசை வந்தா 3-4 தலைமுறையை சேர்த்து வச்ச சொத்தை ஒரே திசையில அழிச்சுட்டும் போயிட்டுடும். அப்ப அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தசாபுத்தி தான். இப்ப பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்களா? இல்லை. அப்போ என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா, அவரவருடைய சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல இருந்து கிரகம் தசை நடத்துது அதை அனுசரித்து தான் எல்லாமே மாறுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அவ்வளோ முக்கியம் வாய்ந்தது இந்த தசாபுத்தி. அப்போ இந்த தசாபுத்தி செவ்வாய் மகாதிசை மொத்தம் 7 வருஷ காலம் செவ்வாய் திசை நடக்கும். இந்த செவ்வாய் புத்தியில், செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி அப்படிங்கிறது 4 மாதம் 27 நாள் சுய புத்தி. எல்லா கிரகங்கள்லையும் சுய புத்தி இருக்கும். ஒரு திசை இருந்ததுன்னா அதில் 9 புத்தி இருக்கும். இந்த 9 புத்திலையும் பார்த்தீங்கன்னா, இந்த பலன்கள் அப்பப்போ மாறுபடும், கூடவோ குறையவோ செய்யும். ஏன் அப்படின்னா, இப்போ அவயோக திசை நடக்குது, அதாவது அஷ்டமாதிபதி திசை நடக்குது, அல்லது பாதகாதிபதி திசை நடக்குதுன்னா கூட அதில் கேந்திர திரிகோணாதிபதிகளுடைய புத்திநாதன் நடக்கும் பொழுது நல்ல பலன்கள் ஏற்படும். அதுவே கேந்திர திரிகோணாதிபதியோட திசை நடக்கும் பொழுது அஷ்டமாதிபதி புத்தி நடந்தால் அந்த நேரத்தில் நல்ல பலன்களும் ஏற்படாது. அப்போ புத்திநாதன் ஒரு திசையில் 9 புத்தி இருக்கு. அந்த வரிசையில் ஒரு கிரகத்துக்கு ஒரு திசை நடத்துச்சுன்னா அதில் 9 புத்தி இருக்கு இல்லையா, அதில் எந்த கிரகமாக இருந்தாலும் முதல் புத்தி அந்த கிரகத்துடைய புத்தியாக தான் இருக்கும். அப்போ செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி 4 மாதம் 27 நாள். ஒருவருக்கு என்ன பலன்கள் ஏற்படும், இந்த செவ்வாய் மகா செவ்வாய் புத்தியில் உங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியை பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் அதே போல தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறவர் மங்கள் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு செவ்வாய் எங்கே இருக்காரோ அதான் அவருடைய வாழ்க்கையோட லட்சியமே, குறிக்கோள். ஏன்னா அப்படின்னா, காலச்சக்கரத்துக்கு முதல் வீடு லக்னம், அதுக்கு அதிபதி. காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம், அதுக்கு அதிபதி. அப்போ அவருடைய வாழ்க்கையோட லட்சியம் என்னவா இருக்கும். இப்போ ஒரு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை லட்சியமே அவருக்கு தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், அதுதான், அதை நோக்கி தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, செவ்வாய்ங்கிறவர் அவர் முக்கியமானவர், மங்களக்காரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், தைரியம், வீரியம், பராக்கிரமக்காரகன். அதே போல பெண்களுக்கு கலத்திரக்காரகன். பெண்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டும், செவ்வாய் ஆட்சி உச்சம்னு வலுவாக இருக்க வேண்டும். அப்போ பெண்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, செவ்வாயோட அதிதேவதை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய செய்ய அவர்களுக்கு சிறப்பான கணவன் அமைவார், நல்ல கணவன் அமைவார். அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்ங்கிறவர் ரொம்பவும் முக்கியமானவர்.
அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை ஒரு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு மிடுக்கு வரும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், மேதாவித்தனம் அதிகமாகும், பிடிவாத குணம் அதிகமாகும் பொதுவாகவே. ஏன்னா செவ்வாய்ங்கிறவர் தைரியம், எதையுமே அசால்ட்டாக செய்யக்கூடியவர். அந்த முன் யோசனை இல்லாமல் இப்போ ஸ்பீடாக செஞ்சு வெற்றி பெறக்கூடியவர். இப்போ ஒரு போர் வீரன் பார்த்தீங்கன்னா அவர் சண்டை போடும் பொழுது இந்த பக்கம் செய்யணுமா, இந்த பக்கம் வால் வீசணுமா, அந்த பக்கம் வால் வீசணுமான்னு யோசிக்க முடியாது. யோசிச்சா அந்த நேரத்தில் அவர் தோத்து போவார். அதனால அப்போ அந்த மாதிரியான நுணுக்கமான ஒரு வீரத்தை சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் வந்து போர் வீரன். மதுரை வீரன் பார்த்தீங்களா, கிராம தேவதைகளில் மதுரை வீரன் ஒரு குலதெய்வம் இருக்கு. அப்போ அந்த மதுரை வீரன் யார்? முருகப்பெருமானுடைய அவதாரம், செவ்வாயுடைய அம்சம். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த மதுரை வீரனை குலதெய்வமாக வழிபாடு செய்யறவங்க குடும்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம் சம்மந்தப்படும். உத்திராட நட்சத்திரம் வந்து செவ்வாய் பிறந்த நட்சத்திரம். அதனால அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மதுரை வீரனை குலதெய்வமாக வழிபாடு செய்கிற எல்லா குடும்பத்திலையும் உத்திராட நட்சத்திரம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு இல்லாமல் இருக்காது. அப்படி செவ்வாயுடைய நற்பலன்கள், அவர் செவ்வாய் வலுவாக இருந்தால் தான் பூமி நிறைய சேரும். செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் தான் ஜாதகத்தில் பூமி நிறையா சேரும். நிறைய பூமிக்கு சொந்தக்காரராக இருப்பார். தைரியம் அப்போ தான் இருக்கும், வீரியம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பலமாக இருந்தால் சகோதர வழி நன்மைகள் ஏற்படும். செவ்வாய் வந்து உங்களுக்கு உபஜெய ஸ்தானம், அதாவது பார்த்தீங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜெய ஸ்தானத்தில் இருந்தால் ரொம்பவும் சிறப்பு. அதுலேயும் 10ஆம் இடத்துல தசமா அங்காரகாங்கிறாங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அவ்வளவு ஒரு நன்மையை சொல்லப்படுகிறது. செவ்வாய் வந்து எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 4, 7, 8 பார்வையை பார்ப்பார். 4, 7, 8 பார்வையை பார்ப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா விசேஷ பார்வை இருக்குது. எல்லா கிரகம் 7ஆம் பார்வை உண்டு. இந்த 4, 8 பார்வை உள்ளது செவ்வாய்க்கு மட்டும்தான். அப்போ செவ்வாய்ங்கிறது விசேஷ பார்வை உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இரவில் பலமாக இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தான் அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும். போலீஸ், மிலிட்ரி எல்லாமே செவ்வாய் தான். நல்ல வேலை கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கரெக்டான வயசில் வேலை கிடைக்கிறது. அதே போல் இப்போ பூமி சேர்க்கை, நிலம் புலம் நிறையா சேரக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவு முன்னேறக்கூடிய அமைப்பு. ஏன்னா பூமி சம்பந்தமான யோகத்தை சொல்லக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு பலவீனம் அடையுது. 3, 6, 10, 11 இல்லாமல் 6ஆம் இடத்துல அரசியல் வெற்றியை கொடுக்கும். 3ஆம் இடத்துல வீரத்தையும் கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். வெற்றி கிரகம் வந்து செவ்வாய். அதனால தான் முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி கிடைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3, 6, 10ஆம் இடம் தொழில். ஒருவருக்கு தொழில் பிரம்மாண்டமாக வளரணும், தொழிலில் வந்து ஹார்ட் ஒர்க் செவ்வாய் இல்லையா. அப்போ தொழில் சம்பந்தமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். மூத்த சகோதரத்தால் நன்மை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் செவ்வாய் தான். ஏன்னா 11ஆம் இடத்துக்கு அதிபதி, லாபத்துக்கு அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபத்து, அதாவது பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரத்துக்கு யார் அதிபதினா செவ்வாய். அது சகோதர வர்க்கத்துக்கே மொத்தமாக இளைய சகோதரம், மூத்த சகோதரம், சகோதர காரகன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சகோதரரால் சண்டை சச்சரவு வருமா, சகோதரரால் நன்மைகள் ஏற்படுமா, இதெல்லாமே செவ்வாயை வச்சு தான் சொல்லப்படுகிறது. அப்போ பார்த்து தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிறாங்க. அப்போ செவ்வாய் பலமாக இருக்கிறவங்க எந்த பற்றியும் பயப்படாமல் துணிஞ்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சொல்லக்கூடிய கிரகம் அரசியல் வெற்றியிலிருந்து. அதே போல் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் ஆட்சி அதிகாரம், உள்ளூரில் தலைவராக இருக்கிறது, உள்ளூரில் வந்து அவர் பேரை சொன்னால் ஒரு பஞ்சாயத்துக்காரர், அந்த மாதிரி ஒரு கௌரவமான அமைப்பெல்லாம் செவ்வாய் தான் கொடுக்கக்கூடிய கிரகம். செவ்வாய் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியோட சேரக்கூடாது, கேதுவோட சேரக்கூடாது, ராகுவோட கூட பரவாயில்ல, நிறைய நிலப்புலங்களை சேர்த்து வைக்கும். ஆனால் சனி அதே குரு பார்வை இல்லாத சனியோட சேர்றதோ அல்லது பார்த்தீங்கன்னா கேது வந்து எதையும் தடுக்கும், சுருக்கும். இது வந்து பெருசாக நன்மை தராது. என்ன தரும்? நில இட சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும், தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, பகை நீச்சமாய் 6ஆம் இடத்துல ஓகே 8, 12 இருக்கிறது அல்லது சனியோடையோ கேதுவோடையோ சேர்ந்திருக்கும் பொழுது சண்டை சச்சரவுகளை கொடுக்கறது, அடிக்கடி விபத்துகளை கொடுக்கறது, நில இட சம்பந்தமான பிரச்சனைகளை நிறைய கொடுக்கறது, நில இட சம்பந்தமாக மோசடிகளை கொடுக்கறது, இந்த வேலையில பிரச்சனை, சக ஊழியர்களால் பிரச்சனை, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறது, எல்லாமே செவ்வாய் பலகீனப்பட்டால் நடக்கும். அப்போ செவ்வாய்க்கு வந்து நீங்கள் வழிபாடு பரிகாரம், செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி அப்படின்னா இந்த 7 வருஷ செவ்வாயிலையுமே 7 வருஷ காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதாவது செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு உங்களுக்கு சிவப்பு கலர் பூ, அரளிப்பூவோ செம்பருத்தி பூவோ சாத்தி நெய்விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். வருடம் ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயில் தான் செவ்வாயுடைய பரிகார ஸ்தலம். வைத்தீஸ்வரன் கோயில் சென்று 5 அர்ச்சனை, செவ்வாய்க்கு விநாயகருக்கு, வைத்தியநாத சுவாமிக்கு, அது தையல்நாயகி அம்மாளுக்கு, செல்வமுத்து குமாரசாமி 5 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும்
இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு நன்மைகளை அதிக அளவு செய்யும். அல்லது இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மலைமேலுள்ள முருகன் கோயில் இருந்தால் அங்கே செவ்வாய்க்கிழமை போய் செவ்வரளி பூ சாத்தி பன்னீரால் அபிஷேகம் பண்ணிட்டு வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு செவ்வாய் திசை காலங்களில் பூமி யோகமும் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், தைரியம் உங்களுக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்பும், அதே போல பதவி தொழில் சம்பந்தமான வளர்ச்சி பிரமாதமாகவும், எதை தொட்டாலும் வெற்றியும், அரசியல் வெற்றியும், செல்வாக்கையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் செவ்வாய் மகா திசையில செவ்வாய் புத்தி அமையும். வழிபாடு அதாவது பாசிட்டிவ், உங்களுக்கு செவ்வாய் பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, வழிபாடு செய்யும் பொழுது பாசிட்டிவா இருந்தால் மேல நன்மைகள் ஏற்படும், நெகட்டிவா இருந்தால் தீமைகள் ஏற்படாமல் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.